நாம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வாழைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு தூள் தேங்காவை கட் பண்ணி போட்டு வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 வாழைக்காவை தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆற வச்ச வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச வேர்க்கடலை தேங்காவை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த வாழைக்காய் வறுவலை சாதத்தில் சாம்பார் ஊற்றி கொஞ்சமாக வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.